எங்கும் ஒருவித எதிர்பார்ப்பு கலந்த பரபரப்பு சூழ்ந்திருக்கு. இன்னைக்கு டிசம்பர் 23, 2025. கிரிக்கெட் உலகத்தோட பார்வை எல்லாமே இப்போ விசாகப்பட்டினத்தை நோக்கி திரும்பி இருக்கு. அங்கே டாக்டர் ஒய்.எஸ். ராஜசேகர ரெட்டி கிரிக்கெட் ஸ்டேடியம் ஒரு அதிரடி போட்டிக்கு தயாரா காத்துட்டு இருக்கு. இது பலமான இந்திய மகளிர் அணிக்கும் விடாமுயற்சியோட விளையாடுற இலங்கை மகளிர் அணிக்கும் இடையிலான 2வது T20 இன்டர்நேஷனல் போட்டி. ஆனா இது சும்மா ஒரு போட்டி இல்ல. வளர்ந்து வர்றா இந்த மோதல்ல இது ஒரு முக்கியமான கட்டம். அதுவும் 2 நாளைக்கு முன்னாடி இந்தியாவோட அசத்தலான வெற்றி இந்த போட்டியோட முக்கியத்துவத்தை இன்னும் அதிகமாக்கியிருக்கு. கடந்த ஞாயிற்றுக்கிழமை டிசம்பர் 21ஆம் தேதி நடந்த முதல் T20 போட்டியில இந்திய அணி அசால்ட்டா 8 விக்கெட் வித்தியாசத்துல ஜெயிச்சுச்சு. இலங்கை அடிச்ச 121 ரன்களை வெறும் 14.4 ஓவர்லயே சேஸ் செஞ்சுட்டாங்க. அந்த பிரம்மாண்டமான வெற்றி இந்த 5 போட்டி தொடருக்கு ஒரு பயங்கர வேகத்தை கொடுத்திருக்கு. இதனால இலங்கைக்கு ஒரு பெரிய சவால் காத்திருக்கு. இந்தியாவோட வேகத்தை தடுத்து நிறுத்தி அவங்க தொடர்ல சீக்கிரமே முன்னிலை பெறாம தடுக்கணும். இந்த போட்டியோட முக்கியத்துவம் ரொம்ப அதிகம். அணிகளுக்கு மட்டுமில்ல, ஸ்கிரீன் முன்னாடி ஒட்டிக்கிட்டு ஒவ்வொரு அப்டேட், ஒவ்வொரு ஸ்கோர் கார்டு, ஒவ்வொரு த்ரில்லிங்கான மொமெண்ட்டையும் தேடிக்கிட்டு இருக்கிற கோடிக்கணக்கான ரசிகர்களுக்கும் தான். இன்னைக்கு என்ன நடக்க போகுது? ஒரு பக்கம் அசைக்க முடியாத இந்திய அணி, இன்னொரு பக்கம் நிலைக்க போராடும் இலங்கை அணி களத்துல என்ன அதிரடி காத்துக்கிட்டு இருக்கு? பொறுத்திருந்து பார்ப்போம். ஓப்பனிங் T20 மேட்ச்ல இந்தியா ஜெயிச்சது ஒரு கட்டுக்கோப்பான ஆக்ரோஷமான ஆட்டம்னு தான் சொல்லணும். பெண்கள் கிரிக்கெட்ல அவங்க ஏன் ஒரு டாப் டீம்னு சொல்றாங்கங்கிறத இது நல்லா காட்டுச்சு. அவங்களோட பவுலிங் இலங்கை டீமை ஒரு சுமாரான ஸ்கோரோட நிறுத்திட, இதுவே அப்புறமா பேட்டிங்ல ஒரு சூப்பரான ஆட்டத்தை பார்க்க களத்தை அமைச்சு கொடுத்துச்சு. இந்திய பேட்டிங் லைனப்போட முக்கிய தூணா இருக்கிற ஜெமிமா ரோட்ரிகஸ் அட்டகாசமா விளையாடி அவுட் ஆகாம ஒரு ஹாஃப் செஞ்சுரி போட்டு ஸ்டேடியத்தையே தெறிக்க விட்டாங்க. அவங்க டீமை அசால்ட்டா வெற்றி பாதைக்கு கூட்டிட்டு போனாங்க. இந்த அசத்தலான பெர்ஃபார்மன்ஸ் இந்தியாவுக்கு இலங்கை மேல இருக்கிற ஒரு பெட்டர் ரெக்கார்டை இன்னும் ஜாஸ்தி பண்ணிருக்கு. ஏன்னா இலங்கை கூட மொத்தம் 27 T20 மேட்ச்ல 21 மேட்ச் ஜெயிச்சிருக்காங்க. அதுலயும் கடைசியா விளையாடின 10 மேட்ச்ல 8 மேட்ச் ஜெயிச்சிருக்காங்க. ஆனாலும் ஜெயிச்சாலும் இந்தியாவுக்கு சில விஷயங்கள்ல பாடம் இருந்தது. டீமோட ஃபீல்டிங் எப்பவுமே அவங்க பெருமைப்படுற ஒரு விஷயம். ஆனா முதல் மேட்ச்ல 5 கேட்ச் கோட்டை விட்டுட்டாங்க. இந்த தவறுகள் அவங்க சேஸை பாதிக்கலைனாலும் ரொம்ப ஸ்ட்ராங்கான டீம் கூட இன்னும் கொஞ்சம் மெருகேற வேண்டியிருக்குங்கிறத இது ஞாபகப்படுத்துது. சீரிஸ் போக போக இந்த குறைகளை சரி பண்றதுல இந்தியா கவனம் செலுத்தும். இந்த தொடரை அவங்க வசமாக்குறதுக்கு பெர்ஃபெக்டா விளையாடணும்னு பார்ப்பாங்க. மறுமுனையில இலங்கை அணிக்கு பெரும் சவால் காத்துக்கிட்டு இருக்கு. ஆனாலும் அவங்க கிட்டேயும் சும்மா சொல்ல முடியாத அளவுக்கு நிறைய பலம் இருக்கு. அவங்களோட மொத்த நம்பிக்கையும் கேப்டன் சமரி அதபத்து தோள்ல தான் இருக்கு. ஒரு அதிரடி இடது கை பேட்ஸ்மேன், கூடவே ஒரு பவர்ஃபுல் ஆல்ரவுண்டர். அதபத்துங்கிற பேருனாலே எதிரணிகளுக்கு ஒரு சிம்ம சொப்பனமா திகழ்வாங்க. 2024ல இருந்து அவங்களோட ஃபார்ம் பத்தி சொல்லவே வேண்டாம். 21 இன்னிங்ஸ்ல 720 ரன்கள், 2025ல 2 இன்னிங்ஸ்ல 87 ரன்கள்னு வெளுத்து வாங்கியிருக்காங்க. மொத்தமா 2 வருஷத்துலயும் 3 சதமும் 5 அரை சதமும் அடிச்சு அசத்தியிருக்காங்க. அவங்களோட ஸ்ட்ரைக் ரேட் எப்பவுமே 125 சுத்தியே இருக்கும். அவங்க வெறும் பிளேயர் கிடையாது, ஒரு பெரும் சக்தி. தன்னோட தனி ஆளா ஒரு மேட்ஸோட போக்கையே மாத்தக்கூடிய திறமை அவங்க கிட்ட இருக்கு. இந்த மேட்ச்ல இலங்கை அணி கேப்டன் கிட்ட இருந்து ஒரு பெரிய இன்னிங்ஸை ரொம்பவே எதிர்பார்க்குது. அப்பதான் டீமுக்கு ஒரு தன்னம்பிக்கை வரும், தொடரையும் சமன் பண்ண முடியும். அவங்க கூடவே விஷ்மி குணரத்னே மாதிரி இளம் வீராங்கனைகளும் கண்டிப்பா நல்லா விளையாடி இந்தியாவை மாதிரி ஒரு டாப் டீமுக்கு எதிரா நிற்கக்கூடிய அந்த பலத்தையும் மன உறுதியையும் காட்டணும். இந்த மேட்ச் அவங்களோட ஒட்டுமொத்த மன உறுதியையும் அழுத்தமான சூழ்நிலையில எப்படி விளையாடுறாங்கிறதையும் 2 அணிக்கும் நடுவுல இருக்கிற இந்த இடைவெளியை உடைக்க முடியும்னு நிரூபிக்கவும் ஒரு வாய்ப்பா அமையும். இந்த தொடரை சுத்தி இருக்கிற ஆர்வம், மேட்ச் ஸ்கோர் கார்டு எங்க பாக்குறது ட்ரெண்டிங்ல இருக்கிற தேடல்களை பார்த்தாலே நல்லா புரியுது. மகளிர் கிரிக்கெட் மேல இருக்கிற கிரேஸ் எவ்வளவு அதிகமாயிட்டு இருக்குன்னு இது தெளிவா காட்டுது. ரசிகர்கள் இப்போ வெறும் ஸ்கோரை மட்டும் பாக்குறதில்ல, வீராங்கனைகளோட புள்ளி விவரங்கள்ல இருந்து ஜியோ ஹாட்ஸ்டார் மாதிரி ஸ்ட்ரீமிங் தளங்கள் வரைக்கும் எல்லா சின்ன விஷயத்தையும் தேடி தேடி பாக்குறாங்க. இந்த ஈடுபாடு இப்படி அதிகமானது இந்த விளையாட்டோட மதிப்பை எந்தளவுக்கு ஏத்தி விட்டிருக்குங்கிறதுக்கு ஒரு தெளிவான அடையாளம். ஒரு குறிப்பிட்ட வட்டத்துல இருந்த ஒரு ஆர்வத்தை இப்போ எல்லாரும் பார்க்கிற ஒரு மெயின் ஸ்ட்ரீம் ஈவெண்டா இது மாத்திடுச்சு. இந்தியாவோட ஸ்னே ராணா, ஸ்ரீலங்காவோட விஷ்மி குணரத்னே மாதிரியான வீராங்கனைகள் இப்போ வீட்டுக்கு வீடு தெரிஞ்ச பெயர்களா ஆகிட்டாங்க. அவங்களோட ஆட்டம் ரொம்ப உன்னிப்பா கவனிக்கப்பட்டு கொண்டாடப்படுது. இந்த 5 மேட்ச் கொண்ட T20 தொடர் மகளிர் கிரிக்கெட் காலண்டர்ல ரொம்பவே முக்கியமான ஒரு பகுதி.
ஒவ்வொரு மேட்ஸும் அணியின் மன உறுதியையும் வீராங்கனைகளின் தனிநபர் ரேங்கிங்கையும் உலக அளவுல இந்த விளையாட்டோட பேசுபொருளையும் இன்னும் வலுப்படுத்துது. இது இந்த வீராங்கனைகளோட அர்ப்பணிப்புக்கும் பிசிசிஐ மாதிரி அமைப்புகள் மகளிர் கிரிக்கெட்டுக்கு இப்ப போட்டுக்கிட்டு இருக்கிற அதிக முதலீட்டுக்கும் ஒரு சான்று. இந்த விளையாட்டோட திறமையையும் சுவாரஸ்யத்தையும் உலகத்துக்கு காட்ட அவங்க எந்தளவுக்கு உறுதியா இருக்காங்கங்கிறதையும் இது காட்டுது. இது வெறும் ஒரு தொடர் மட்டுமல்ல, இது ஒரு பெரிய இயக்கம். புது ரசிகர்களை ஈர்க்கிறதோட ஏற்கனவே இருக்கிற ரசிகர்களோட மனசுல இதை இன்னும் ஆழமா பதிய வைக்குது. 2020 போட்டிக்காக அணிகள் களத்துல இறங்கும்போது விஷயம் ரொம்ப தெளிவா இருக்குங்க. இந்தியா அவங்களோட நிரூபிக்கப்பட்ட ஆதிக்கம், ஜெமிமா ரோட்ரிகஸ் மாதிரி ஸ்டார் பிளேயர்ஸ்னால ஃபேவரட்ஸா இருக்காங்க. தொடர்ல யாராலும் அசைக்க முடியாத ஒரு முன்னிலை பெறணும்னு தான் அவங்க பாக்குறாங்க. ஆனா சாமரி அட்டப்பட்டுவோட வெடிச்சு சிதறக்கூடிய அதிரடி பேட்டிங் பலத்துள்ள இலங்கை அணி தங்களோட கௌரவத்துக்காகவும் ஒரு உத்வேகத்துக்காகவும் சர்வதேச அளவுல அவங்களோட நிஜமான திறமைய நிரூபிக்கிறதுக்காகவும் போராடிட்டே இருக்கு. இந்தியா இந்த மேட்ஸ ஜெயிச்சாங்கன்னா அவங்களோட வலிமையான நிலை இன்னும் பக்கா ஆகும். ஆனா இலங்கை ஜெயிச்சாங்கன்னா அவங்க டீமுக்கு ஒரு புது தெம்பும் நம்பிக்கையும் கிடைக்கும். தொடர் திருவனந்தபுரத்துக்கு போகும்போது ஒரு செம விறுவிறுப்பான தொடர்ச்சியை இது ஏற்படுத்தும். விசாகப்பட்டினத்துல இருக்கிற சூழல் முதல் மேட்ச் மாதிரியே நம்ம நாட்டு டீமுக்கு சாதகமா இருக்கும்னு எதிர்பார்க்கலாம். ஆனா கிரிக்கெட்ல, அதிலும் குறிப்பா T20ல என்ன வேணா நடக்கலாம். சர்ப்ரைஸ் ரிசல்ட்ஸ் எப்பவுமே நடக்க வாய்ப்பிருக்கு. இந்த மேட்ச்ல யாரு ஜெயிக்கிறாங்கங்கறத தாண்டி இந்த தொடர் உலக அளவுல பெண்கள் கிரிக்கெட்டோட வளர்ச்சி எப்படி அசுர வேகத்துல போகுதுங்கிறத சொல்லுது. இது திறமை, விடாமுயற்சி, அப்புறம் இந்த விளையாட்டு கொடுக்கிற ஒரு பிரமாதமான விறுவிறுப்பு எல்லாத்தையும் வெளிப்படுத்துது. பார்வையாளர்களை கட்டி போட்டு உலகத்துல இருக்கிற அடுத்த தலைமுறை கிரிக்கெட் வீரர்களுக்கு ஒரு உத்வேகத்தை கொடுக்குது. களம் தயாராயிடுச்சு, உலகமே உத்து பார்த்துக்கிட்டு இருக்கு. இன்னைக்கு என்ன மாதிரியான புது அத்தியாயங்கள் எழுதப்படும்?